Taste the Daily. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடிகால் வாய்களில் மழைநீர் வெளியேறாததால் மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் மழைநீர் வடிகால் வாயை அகலப்படுத்தும் பணியை மேற்கொண்டதாக ஸ்டாலின் அரசு விளம்பரப்படுத்தியது. ஆனால் லேசான மழைக்கே சென்னையின் பல இடங்களில் தண்ணீர் வெளியேறாமல் குளம் போல் தேங்கியதால் ராட்சத மோட்டார்களை கொண்டு அவற்றை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. நுங்கம்பாக்கம் மற்றும் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை பார்த்து வடிகால்வாய் அமைக்க செலவிட்ட 4000 கோடி ரூபாய் எங்கே என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்தது. மயிலாடுதுறையில் விடிய விடிய கொட்டித் தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவுடன் மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மேலும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இரவு முழுவதும் பெய்த தொடர் மழை காரணமாக அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.